இது நாள் வரைக்கும் நம்ம டெவில்ஸ் கிச்சனில் பார்த்த ஒரு ஸ்டோரியில் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி என்ன, இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், இவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தாங்க நானும் ஒரு ஸ்டோரியை படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புவாங்க, இல்லை எனக்கு மெயில் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சிலர் கால் பண்ணியே பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்கன்னா. அப்படி சொல்லும்போது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சொல்ல ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் கெஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 100-110 கதைகளை தாண்டி போயிட்டுருக்கோம் இல்லையா. இது என்னவா இருக்கும், இது இப்படி தான் நடந்திருக்கும், இது வந்து செய்வினை கோளாறால் தான் நடந்திருக்கும், இல்லை இது வந்து அந்த அமானுஷத்தால் தான் நடந்திருக்கும், இல்லை இதுக்கு அந்த பேய் தான் காரணம், இப்படி ஏதாவது ஒரு ரீசன் என்னோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க அந்த கதையை படிக்க படிக்க இல்லை கேட்க கேட்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு என்னோட மண்டைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போனதுக்கப்புறம் கூட என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டோரி ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கோஸ்ட் ஸ்டோரின்னு தாங்க நான் சொல்லி ஆகணும். இது நடந்த இடம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் கல்யாணிங்க. கல்யாணி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே, அதாவது அவங்களோட 5 வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆசை, அவங்களோட கனவு எல்லாமே என்னென்னா, 5 வயசுலேயே இது வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 5 வயசுலேருந்தே அவங்களுக்கு பரதநாட்டியம், ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டில், அவங்களோட விதியிலே எழுதப்பட்ட ஒன்றா என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. பிகாஸ் 5 வயசில் எல்லாருமே எதை கேட்டு அடம் பிடிப்போம், ஆனால் அவங்க கேட்டு அடம் பிடிச்சது நான் டான்ஸர் ஆகணும், அதுவும் கிளாசிக்கல் டான்ஸர் ஆகணும், இந்த பரதநாட்டிய கிளாஸில் வந்து என்னை சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து, அதாவது 5 வயசுலேருந்து இப்போ அவங்களுக்கு 23 வயசு ஆகுது கரண்ட்டில். 2022 அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுங்க. அதிலிருந்து அவங்களால வெளியே வரவே முடியலை. இப்போ வரைக்குமே அந்த தாக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அதை பற்றி தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கல்யாணி அவங்க வீட்டில் அம்மா, அப்பா, அவங்க கூட பிறந்த அண்ணன், மொத்தம் 4 பேருங்க. அவங்களுக்கு சொந்த வீடு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வளர்ந்து உழைச்சி சம்பாரித்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பங்க. அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவோட அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே பக்கத்து ஊர் தான், அதாவது ஒரே ஊர் தான், பக்கத்து தெரு தான். கல்யாணியோட 5 வயசுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே அவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆகிருக்குதுங்க. இவங்க ஸ்கூலுக்கும் போவாங்க, அதே நேரத்தில் பரதநாட்டிய ஸ்கூலுக்கும் போவாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா எந்த ஒரு தடை விதித்ததே கிடையாதுங்க. அதாவது எந்த ஒரு காரணமும் நீ போகக்கூடாது அப்படி இப்படிலாம் எதுவுமே தடங்கல் பண்ணவே இல்லையா. 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேயும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு தலைவலி கல்யாணிக்கும் வந்திருக்குதுங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜ் படித்து, அதாவது எதனா ஒரு டிகிரி முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு இல்லை, நான் வந்து பரதநாட்டியத்தில் டிப்ளமோ பண்ண போகிறேன், டிப்ளமோ பண்ணேன் அப்படின்னா அடுத்து நான் கிளாஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் விருப்பப்பட்ட தொழிலும் எனக்கு நான் பார்த்த மாதிரி இருக்கும், நான் டான்ஸில் இன்னும் நிறைய கற்றுக்கவும் செய்வேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெற்றவங்க பிள்ளைங்க சொல்கிறத கேட்டுட்டா தான் வானத்துலேருந்து எதனா வந்து விழுந்துருமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீ பரதநாட்டியம் பண்ணு, உனக்கு விருப்பம்தான், ஆனால் எங்களோட விருப்பத்துக்காக ஒரே ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருமான்னு சொல்லி அவங்கள ஒரு யூனிவர்சிட்டிக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. கட் ஆஃப்லாம் வந்ததுக்கப்புறமா யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே போய் இவங்க வந்து எதனா ஒரு டிகிரி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எதனா ஒன்று எடுப்போன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பொதுவாக யூனிவர்சிட்டினாலே உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ளுக்குள்ளே வந்து இன்ஜினியரிங் இருக்கும், மெடிசின் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்த கலவையாக தாங்க இருக்கும் யூனிவர்சிட்டினாலே. அங்கே போயிட்டு இவங்க பிஎஸ்சியில் எதனா பார்க்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கிறா குழந்தை, ஏன் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போடுறீங்க, இன்ஜினியரிங் இருக்குது, நாங்கள் இருக்கிறோம் வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்ருக்குறாங்க. இந்த பொண்ணு இல்லைப்பா, எனக்கு பரதநாட்டியம் தான் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் சொன்னீங்களேங்கிறதுக்காக தான் நான் இங்கே டிகிரியே படிக்க வந்தேன், இப்போ இன்ஜினியரிங் படிங்கன்னா என்னால் முடியாதுப்பான்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்கியூ பண்ணி, நம்ம குடும்பத்தில் யாருமே இன்ஜினியர் கிடையாது, நீ படித்து தாம்மா ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளைய இன்ஜினியரிங்கும் சேர்த்து விட்டுறாங்க.
இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கப்புறமாவும் கல்யாணியோட மனசில் எப்படி இருக்குன்னா, பார்ட் டைமாக, அதாவது வெளியே போய் நம்ம ஈவினிங்கோட காலேஜ் முடிஞ்சிடும், ஈவினிங் மேலே போய் பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, டிப்ளமோ சேரலாமா, படிக்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த காலேஜை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காலேஜில் எப்படின்னா, லீவ் போட்டாலும் கேட்க மாட்டாங்க, யாராச்சும் ஆப்சண்ட் ஆனாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டுக்கு ஃபோனும் போகாது. அப்படிப்பட்ட காலேஜில் இவங்க சேர்ந்தது இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணி வீட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ஜினியருக்கு படிக்க போகிறாங்கங்கிறனால கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குமாங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஏதோ ஸ்கீம் சொன்னாங்க. அந்த ஸ்கீம் படி இவங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு 15,000 ரூபாய் தாங்க. இப்போ கல்யாணி அவங்க வீட்டில் பேசி அவங்க அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வைக்கிறாங்க, டிப்ளமோவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, நான் காலேஜையும் டிப்ளமோவையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், டான்ஸையும் இதையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், காலேஜில் எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எக்ஸாம்ஸுக்கோ இல்லை எதனா முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கோ இல்லை முக்கியமான நேரங்களுக்கு மட்டும் காலேஜுக்கு போனால் போதுமா, ஏன்னா ஸ்டாஃப்ஸே நிறைய பேர் அப்பப்போ வர்றதில்லை, நான் அங்கே போய் சும்மா இருக்கிறதுக்கு நான் அப்படியே பரதநாட்டியம் கிளாஸ்லேயும் சேர்ந்துட்டேன், டிப்ளமோவும் முடித்த மாதிரி இருக்கும்லன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க ஜாயினும் பண்ணிடுறாங்க. கல்யாணி அவங்களோட 5 வயசுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எங்கே பரதநாட்டியம் கிளாஸ் போனாங்களோ அதே கிளாஸில் தான் இப்போ டிப்ளமோவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஜாலியாக கல்யாணி எதிர்பார்த்த மாதிரி டிப்ளமோவும் படிச்சுக்கிட்டே காலேஜையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த கல்யாணியோட லைஃப்பில் இதே மாதிரி தான் எனக்கும் சீரியஸாக நான் அந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க மெசேஜ் பண்ணும்போது, அண்ணே சாரிண்ணே, என்னால் மெசேஜ் பண்ண முடியலை, அன்றைக்கி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சு கரண்ட்லாம் கட் ஆகி எனக்கு ஒரு தடங்கள் வந்துருச்சுண்ணா, அதனால தான் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் அந்த கதையை கண்டினியூ பண்ணாங்க. ஒரு நாள் கல்யாணியோட தாத்தாக்கு, அதாவது நல்லா இருந்த மனுஷனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருதுங்க. அவங்க குடும்பத்திலேயே முக்கியமான நபர்னா அவங்க அப்பாவுக்கு அடுத்து, அவங்க அப்பாவுக்கு அடுத்துங்கிறத விட அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா தானே. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு படுத்த படுக்கை ஆனதும் இவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க. இவங்க குடும்பமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவருக்கு கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் தாத்தாக்கு. இப்போது இவர் இன்னும் கொஞ்சம் நாள்ல இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவரை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறாங்க. ஏன்னா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சரியான சிகிச்சை இல்லாத காரணத்தினால அங்கேருந்து மாற்றினதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போட்ட மெசேஜ் நான் உங்களுக்கு போடுறேன். கல்யாணியோட அப்பா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்பாவை நானே பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தெரிஞ்சவர் தான் டாக்டர், நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இப்போது அவங்க தாத்தா ஒரு நாள் அவசரமாக கூப்பிட்டுருக்கிறாரு கல்யாணியோட ஃபேமிலியை. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் பார்த்தா, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குப்பா, அடுத்தடுத்து நம்ம குடும்பத்தில் அடிமேல் அடியாக விழுகுது, எல்லாமே அபசகுணமாக நடக்குது, நல்லா இருந்த எனக்கு எதனால் இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆனங்கிறது எனக்கு தெரில, யாரோ ஒருத்தர், நம்ம வளர்ச்சி பிடிக்காத யாரோ ஒருத்தர் நம்ம சொந்தத்திலேயே தான் செய்வனை ஏதோ வச்சுருக்குறாங்க, எனக்கு ஏதோ படுதுப்பா, நல்ல குறி பார்க்குறவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் குறி பார்த்துட்டு வாங்க, என்னோடய ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, கல்யாணியோட அப்பா கிட்ட. ஸோ கல்யாணியோட தாத்தா அந்த மாதிரி பேசுனதுலேருந்தே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி மனசே படப்படன்னு வந்துருக்குதுங்க. ஏன்னா இவங்க வீட்லேயுமே அடுத்தடுத்து அடிமேல் அடி தான், பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ லாஸ்லாம் வர்றது, இவங்களுக்குள்ளே சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தனால அவங்க நல்ல குறி சொல்கிறவங்கள தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஊர் சைடும் சரி, மதுரை பக்கமும் சரி, எல்லா ஏரியாலையும் சொல்லி வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கல்யாணியோட பரதநாட்டியம் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நியர்பைலேயே ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமாங்க, அங்கே ஒரு குறி சொல்கிறவர் இருக்கிறாரு. அவர் குறி மட்டும் சொல்ல மாட்டார், பேய் ஓட்டுறது, ஜாதகம் பார்க்குறது எல்லாமே பண்ணுவாராங்க. அவரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கல்யாணி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கிளம்பி போயிருக்கிறாங்க. கல்யாணியோட தாத்தா சொன்ன மாதிரியே கல்யாணியோட தாத்தாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க அங்காளி பங்காளி முறையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் செய்வன சூனியம் வச்சிருக்கத அந்த குறி சொல்கிறவரும் கண்டுபிடிச்சு சொல்கிறாருங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஷாக் ஆகுது. அப்பா சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பரிகார சாமின்னு கேட்குறாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க, இவங்க போனது செவ்வாய்க்கிழமை, நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு உண்டான பரிகார பொருட்களை எல்லாமே எடுத்து வச்சிடுறேன், என்ன பண்ணணுங்கிறதையே நான் அன்னைக்கு சொல்கிறேன் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாருங்க. இப்போ கல்யாணியோட தாத்தா கிட்டேயும் போய் அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னது உண்மைதான், நாங்கள் எல்லாமே கேட்டோம், அதுக்கு பரிகார பொருட்கள்லாம் கொடுக்குறேன்னு இருக்கிறாருன்னொடனே அவரும் ஓகேம்மா
பார்த்து இருந்துக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் குடும்பத்தை நீ தான்ப்பா பார்க்க போகிற, நீங்கள் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும், யார் என்னங்கிறத கேட்டியா அதெல்லாம் சொல்ல முடியல, யார் வச்சாங்க என்னென்ன அங்காளி பங்காளி முறையில் யாரோ ஒருத்தர் உங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் நம்ம குடும்பம் வந்து மேலே மேலே போகிறது பிடிக்காமல் செய்வன சூனியம் வச்சுருக்கதா சொல்கிறாங்க, சரிப்பா எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு அனுப்பிடுறாருங்க. இப்போது தேர்ஸ்டே நைட்டு கல்யாணியோட அம்மா அந்த குறி சொல்கிறவருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா நாளைக்கு நீங்கள் வர சொன்னீங்க, வெள்ளிக்கிழமை நாளைக்கு வரலாமா, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே வாங்க, அதாவது ஈவினிங்காக ஒரு 4 மணி 5 மணிக்கு வாங்கம்மான்னு சொல்லி அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் பரதநாட்டியம் கிளாஸுக்கு போயிடுறாங்க கல்யாணி. அப்பா அம்மா 2 பேருமே வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் போகணுங்கிறனால அப்பா வேலைக்கு போயிடுறாரு, அம்மா வீட்டில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. பரதநாட்டியம் கிளாஸுக்கு போன கல்யாணி அன்னைக்கு டீச்சர் வராத காரணத்தினால, அதாவது அவங்க டீச்சர் வந்து இவங்கள தான் உட்கார வச்சுட்டு போவாங்களாம், சீனியர் இவங்க தானா கல்யாணி தானா, நீ பார்த்துக்கம்மா, ஜூனியர்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குமா, அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு நான் ஒரு வேலையாக வெளியே போகிறேன், வந்துடுவேன், ஒரு 4 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கல்யாணியும் ஜூனியர் பசங்க எல்லாருக்குமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, டான்ஸ் அந்த பரதநாட்டியத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு குழந்தை கத்தி இருக்குதுங்க, டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்குது. என்னமோ ஏதோ அந்த குழந்தைக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் கல்யாணியோட பரதநாட்டியம் ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, இவங்க உட்காந்துருப்பாங்களாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நடராஜர் சிலை இருக்குமா, இந்த டான்ஸு இந்த பரதநாட்டியத்துக்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நடராஜர் சிலை இருக்குதான், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விண்டோ, அது கண்ணாடியால் ஆனது, ஃபுல்லாகவே கண்ணாடியால் ஆன ஒரு விண்டோ. கல்யாணிக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாருமே கற்றுக்கிற பசங்க எல்லாருமே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பரதநாட்டிய செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்ணாடி நொறுங்கி விழுந்து இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அந்த குழந்தை மட்டும் கத்தலைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்குமாங்க, மொத்தமாக அப்படியே விழுந்திருக்குது. இவங்க மட்டும் எந்திரிக்கலை, கல்யாணி எந்திரிக்கலைன்னா இவங்க தலையில் விழுந்து அன்றைக்கி என்ன வேணாலும் நடந்திருக்கும், ஒன்று கோமாவுக்கு போயிருப்பாங்க, இல்லை என்ன வேணாலும் நடந்திருக்கும், இறந்து கூட போயிருக்கலாமா. அவங்க அதுலேருந்து தப்பிச்சுமே கீழே நொறுங்கின அந்த கிளாஸ்லேருந்து அவங்களோட கையில் காலெல்லாம் வெட்டி ரத்தமாங்க, ஃபுல்லாக பிளட்டு. கல்யாணியோட டீச்சர் வராங்க, வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு என்னம்மா இந்த மாதிரி நடந்ததே இல்லையே, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. தெரில டீச்சர், அவன் மட்டும் என்னை கூப்பிடலன்னா இன்றைக்கி என்ன வேணாலும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்களால அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரவே முடியல, எதனால் இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ கல்யாணியோட டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணியோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே வந்து அவங்கள கூட்டு போயிருங்க, அவங்க ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறா, நீங்கள் கூட்டு போயிருங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கல்யாணியை கூப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் அந்த குறி சொல்கிறவரோட வீடும் இருக்குது இல்லையா. ஸோ கல்யாணியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வாங்க அந்த குறி சொல்கிறவரை பார்த்து போய் வாங்கிட்டு போயிடலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இல்லைனா ஈவினிங் இதுக்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போது கல்யாணியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வேணாம், ஏதோ அபசகுணமாக இருக்குது, செய்வினையை எடுக்கிறதுக்காக தான் நம்மளை இன்றைக்கி வரவே சொல்லியிருக்கிறாரு, அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான் பரிகாரமே இன்றைக்கி சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய தடங்கள், என் பொண்ணு 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கிறா அதே கிளாஸுக்கு, இத்தனை நாளாக அவளுக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இப்போ ஏன் நடக்கணும், குறி சொல்கிறவரை பார்க்க போகிறதுக்கு வேணாங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாங்க, வேணாம் எனக்கு ரொம்ப தப்பாப்படுது, என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், வாங்க போயிடலாம், நீங்கள் கூட ஈவினிங்காக வந்து வாங்கிக்கங்கிறாங்க. இப்போது கல்யாணி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அது ஏதோ பழைய கண்ணாடிமா, அதனால நொறுங்கி விழுந்துருச்சு, அதுக்கு ஏன் நீ என்னென்னமோ பேசுகிற, என்னென்னமோ குழப்பிக்கிற, தாத்தா சொன்ன வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணுமா, ஒருவேளை தாத்தா எந்திரிச்சு கூட வந்துடலாம்ல, நல்லா கூட ஆயிடலாம்ல, ஏன்னா இவங்க வீட்டில் சாமி பக்தி எல்லாருக்குமே வந்து சாமி வருமாங்க, எப்படி சொல்கிறவங்க தாத்தா அவங்க அப்பா அப்படியே பரம்பரையாக வந்து எல்லாருக்குமே சாமி வருமா, அவங்களுக்கு சாமி வந்து அருள்வாக்கெலாம் சொல்கிற ஒரு குடும்பமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து ஒரு தடங்கள்லாம் நினைக்காதீங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கல்யாணியும் அவங்க அம்மாவும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே ஒரு வழியாக அந்த குறி சொல்கிற ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து கார் நிற்கிதுங்க. இப்போவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேணாங்க ஏதோ தப்பாப்படுது, ஈவினிங்காக நீங்கள் கூட தனியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் கல்யாணி தான் சொல்கிறாங்க, அம்மா இவ்வளோ தூரம் வந்தாச்சு வாமா போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க பாட்டுக்கு வெளியே எதுவுமே எந்த ஒரு அறிகுறியும் நாங்கள் வரோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும், அதாவது அவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லையா, நாங்கள் வரோம் இந்த டைமில் வரோன்னு சொல்லாமல் அவங்க கொடுத்த நேரத்துலையும் போகாமல் இவங்க இஷ்டத்துக்கு உள்ளே போக, அங்கே ஒரு பொண்ணு பயங்கரமாக ஒரு மாதிரி, அந்த பொண்ணோட வயசே கிடையாதாங்க, ஒரு மாதிரி அந்த சாமியார்கிட்ட ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குதான் அந்த பொண்ணு, லைக் அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே உட்காந்து, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அந்த பொண்ணு. இவங்க வேற உள்ளே போயிட்டு சாமி அந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு இவங்களை திரும்பி பார்த்துருக்குது, யார் கல்யாணியை. இப்போ அந்த குறி சொல்கிற ஐயா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஹார்ஷாக பேசியிருக்கிறாரு, ஏம்மா சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்கீங்க, நான் உங்களை எப்போம்மா வர சொன்னேன், ஈவினிங்காக தானே வர சொன்னேன், ஏம்மா இப்போ வந்தீங்க, சொல்லாம கொள்ளாமல் நீங்கள் பாட்டு நேராக உள்ளே வந்துடுவீங்களா,
போங்கயா முதல்ல வெளியே அப்படிங்கிற மாதிரி ஆஷா திட்டி இருக்கிறாரு. அவங்க அப்பா கோவத்தில் என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச போயிருக்காங்க. அவங்க அம்மா தான் கையை பிடிச்சி வெளியே கூட்டு வந்துருக்காங்க. தப்பு இவங்க மேலே தாங்க. முன்னாடியே அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போயிருக்கணும். இவங்க இஷ்டத்துக்கு உள்ளே போனது தப்பு தான். அவர் காம் டவுன் ஆகி வெளியே உட்காந்து எதனால் இருந்தாலும் இப்படி பேசுகிறான், நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்க அப்பா ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே தான் இருக்கிறாராங்க. குழம்பிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு, அந்த பேய் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த பொண்ணு வேகமாக ஓடி வந்துருக்குதுங்க. வெளியே கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த நிலையை பிடிச்சி பரண்டிக்கிட்டு இவங்களை பார்த்து ஏதோ சொல்ல வந்திருக்குது. ஏன்ட்டு ஏதோ எப்படி இருக்கும் பாருங்களேன். நார்மலாக வெளியே வந்து உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் மூஞ்சிக்கு நேரம் நின்றுக்கிட்டு உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவுக்கு வந்துருக்குது, கல்யாணிக்கு இருந்திருக்குது, அவங்க அம்மாவுக்கு வந்துருக்குதுங்க. இப்போ உள்ளே இருந்து அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குது. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குது. என்னடா அது இப்படி தான் பேய் ஓட்டுவாங்க லைவாக பார்க்குறாங்க. அன்றைக்கி தான் இவங்க குடும்பமே ஒரு பேய் ஓட்டுற விஷயத்த லைவாக பார்த்துருக்குறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டினதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க கல்யாணி, இவங்க அம்மா அப்பா 3 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டே அதை பார்க்காதீங்க வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்குது. அந்த முகமே சரியில்லை, ஒரு மாதிரி வாடி போய் ரொம்ப ஒரு மாதிரி அழுது, பேய் ஓட்டினவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு. தெம்பு இல்லாமல் போயிட்டுருக்குதுங்க. இத்தனைக்கும் ஒல்லியான பொண்ணாம், ரொம்ப லீனான பொண்ணு. கல்யாணி கொஞ்சம் சப்பியான கேளாங்க, கொஞ்சம் நல்லா குண்டாகவே இருப்பாங்களாம். அந்த பொண்ணு மேலே இடித்து கல்யாணி கீழே விழுந்திருக்கிறாங்க. ஒல்லியாக இருக்கிற அந்த பொண்ணு மேலே இடித்து கல்யாணி கீழே விழுந்திருக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சாரி கூட கேட்கல. திரும்பி பார்த்துருக்குறாங்க, முறைச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு, அந்த பேய் பிடிச்ச பொண்ணு ஓட்டுனாங்க இல்லையா, அந்த பொண்ணு கல்யாணியை பார்த்து ஒரு மாதிரி கோரமாக பார்த்து சிரிச்சிருக்குதுங்க. இதை பார்த்து கல்யாணிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல், அதான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு. லைவாக வேறு பார்த்துருக்குறாங்க பேய் ஓட்டுறதை. இப்போ எதுக்கு அந்த பிள்ளை நம்மளை பார்த்துட்டு போனானே தெரியலேங்கிற ஒரு குழப்பத்திலே உள்ளே போகிறாங்க. அந்த குறிப்பாக்குறவர் ஆல்ரெடி அவங்க தாத்தாக்கு இந்த செய்வினை எடுக்கிறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாரு. வேப்பிலை, எலுமிச்சம்பளம், மந்திரிச்ச திருநீர், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கல்யாணியவே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கல்யாணிக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இருந்தாலும் ஏன்டா இப்படி நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்குது. அவங்க அம்மா, கல்யாணியோட அம்மா மூஞ்சிக்கு நேரவே கேட்குறாங்க, என்ன சாமி என்னாச்சு, ஏன் என் பொண்ணையே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லைம்மா, அந்த பொண்ணை கொஞ்சம் நேரம் வெளியே உட்கார சொல்லுங்கள், இந்த மாதிரி பரிகார பொருட்கள்லாம் கொடுக்கும்போது அந்த பொண்ணு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ கல்யாணியை அவங்க அப்பா வெளியே போய் காரில் உட்கார வச்சுட்டு வராரு. காருக்குள்ளேயே இருமா, இந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம், வெளியேவும் வராது உள்ளேயும் வராத, காரையே லாக் பண்ணிவிட்டு நீ ஆன் பண்ணி கூட உள்ளே இருன்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. கல்யாணிக்கு இப்போ ஒரு டவுட்டுங்க, எதுக்காக அந்த சாமி அவங்கள குறுகுறுன்னு பார்க்கணும், எதுக்காக அவங்கள வெளியே போக சொல்லணும்? இவ்வளோ நேரம் அவங்க தாத்தாவை பற்றி பேசுனதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும், இப்போ பேச போகிற விஷயத்தை மட்டும் ஏன் மறைக்கணும்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் உள்ளே அவங்க அப்பா அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா வெளியே வந்திருக்கிறாங்க கார்கிட்ட. இப்போ கல்யாணி ஆர்வமாக கேட்குறாங்க, என்னம்மா சொன்னார் அப்படின்னா, இல்லை தாத்தாக்கு பரிகாரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார், ஒன்றும் இல்லைம்மா நீ உட்காருன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவோட மொழியே சரியில்லை. அவங்க அம்மா பொய் சொன்னாங்கன்னா இவங்களுக்கு தெரியுமாங்க. இருந்தாலும் இவங்க அழுத்தி கேட்டுக்கல. சரிம்மா ஓகேம்மா வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கார் இவங்களோட வீட்டு வாசலில் போய் நிற்கும்போது கல்யாணிக்கு செம்ம ஜுரமாங்க. நல்லா இருந்த பொண்ணுக்கு செம்ம ஜுரம், ஒரு மாதிரி தலை சுத்து வந்திருக்குது. என்னால் முடியலைம்மா, நடக்கக்கூட முடியலம்மான் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி இவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நல்லா தானம்மா இருந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும், எதனா கிளைமேட் சேஞ்சினால இருக்கும், கொஞ்ச நேரம் பார்ப்போம்னு சொல்லி டேப்லெட்லாம் கொடுத்து அந்த பொண்ணை உட்கார வச்சுருக்கிறாங்க வீட்டில். அடுத்து 1 மணி நேரத்தில் கல்யாணி மயக்கம் போட்டு கீழே விழுக, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு 102 102 டிகிரி ஃபீவருங்க, ஹை ஃபீவர். ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மணி நேரம் அவங்கள பெட்டில் வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறமா வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா டேப்லெட் கொடுத்து நைட்டு சாப்பாடு கொடுத்து படுத்து தூங்க வச்சுருக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்க. கல்யாணியோட அப்பாவும் அண்ணனும் எப்பயுமே மொட்டை மாடியில் தான் தூங்குவாங்களாம். இவங்க வீடு ஒரு தனி வீடு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹாலு, ஒரு காமன் பாத்ரூம், கிச்சன், பூஜை அறை எல்லாமே இருக்குமாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு ரூம், மொத்தமே ஒரு ரூம் தான். மேலே மொட்டை மாடியில் தான் அப்பாவும் பையனும் தூங்குவாங்க. கீழே இருக்க ரூமில் பொண்ணு கல்யாணி தூங்குவாங்க. எப்போவுமே கல்யாணி அவங்க ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு தூங்க மாட்டாங்களாங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டு அவங்க டேப்லெட் போட்டு எதன் அடிப்படையில் லாக் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியலை. லாக் பண்ணக்கூடிய பொண்ணே கிடையாது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். கதவை லாக் பண்ணிவிட்டு படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. யாரோ ஒருத்தர் அழுகிற சத்தம், ஏங்கி அழுகிறாங்க.
வேற வாய்ஸு. இவங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த பொம்பளைங்க, அதாவது கல்யாணியோட வாய்ஸோ கல்யாணியோட அம்மாவோட வாய்ஸோ கிடையாது. யாரோ ஒரு லேடி அழுகிறாங்க. ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகிற சத்தம் கேட்டு மாடியில் இருக்கிற அவங்க அண்ணனும் அப்பாவுமே எந்திரிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கோங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. கல்யாணியோட அண்ணன் எந்திரிச்சோடனே டைம் பார்த்துருக்கிறாரு, 11:45 கிட்ட இருக்குமாங்க. இந்நேரத்தில் யாருங்க அழுகிறது? அதுவும் ஏதோ விசித்திரமான குரலாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் எந்திரிச்சு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கல்யாணி கதவை தர, கல்யாணி கதவை தரன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மாவும் அழுகலைன்னா கல்யாணி தானே அழுவாங்க. ஆனால் கல்யாணியோட வாய்ஸும் கிடையாது. யாராக இருக்குமோன்னு சொல்லிட்டு என்னமோ எதுன்னு பயந்துட்டு அவங்க கதவை ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அப்பாவும் அண்ணனும் கீழே வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அழுகிற சத்தம் உள்ளே தான் கேட்குது, ஆனால் அவள் கதவை திறக்க மாட்டேங்கிறா, என்ன எதுன்னு பாருங்கன்னு சொன்னால் கதவை போட்டு உடனே உடச்சிருக்கிறாங்க. உடைக்க முடியல. இப்போது அந்த ஸ்டெப்ஸ் இருக்குமாங்க பின்னாடி, மேலே மொட்டை மாடிக்கு ஏற ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் கீழே ஒரு விண்டோ இருக்குமா, அதுதான் கல்யாணியோட ரூமோட விண்டோ. அதை அவங்க லாக் பண்ணல. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே கல்யாணி தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு வாய்ஸில். கல்யாணியோட முகமே வேற மாதிரி இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிற, இந்த இறந்து போனவங்களோட உடல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வெளிர் நிறமாக இருக்கும், ரத்த ஓட்டமே இல்லாமல் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குதான் கல்யாணியோட முகம். இதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் கத்துறாராம், ஏ கல்யாணி என்னடி ஆச்சு உனக்கு, மா தங்கம் கதவை தரமா, வாமா, ஏமா அழுகிற, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்துனா அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ். அழுதுகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே படுத்துடுறாங்க. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் கத்திக்கிட்டு இருக்கிறாராங்க. 50 மீட்டர் கூட கிடையாது. இவங்க பெட்டு, இவங்க காட்டுங்க இருக்குன்னா இங்கனக்குள்ள ஜன்னல் இருக்குது, விண்டோலேருந்து அவர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா பக்கெட் முழுக்க தண்ணி எடுத்து ஜன்னல் வழியாக ஊற்றி விட்றாருங்க உள்ள அந்த காட்டு மேலே, இவங்க மேலே. கல்யாணி மேலே தண்ணி பட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து எந்திரிக்கிறாங்க. பதறி அடிச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறமா திட்டுறாங்களாம், ஏய் லூஸு எதுக்குடா தண்ணியை ஊற்றுற, நான் பாட்டு தூங்கிட்டு தானடா இருந்தேன், என்னடா உனக்கு ப்ராப்ளம் சொல்லி, ஏய் நீ முதல்ல அந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன்னா, நான் எப்படா லாக் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து லாக்கையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏமா அழுகிறீங்க, அவன் எதுக்குமா லூசு மாதிரி என் மேலே தண்ணியை ஊற்றுறான், என்னம்மா நடக்குதுங்கன்னு சொன்னால், இல்லை ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிடாம படுத்து தூங்கிட்ட, அதனால தான் உன்னை வந்து எழுப்பணும், நீ எந்திரிக்கலை, டேப்லெட்டை யார் உன்னை சாப்பிடாமே போட சொன்னது, இல்லையம்மா சாப்பிட்டுட்டு போட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, இல்லை நீ எதனா குழப்பிக்காத, சரி உன்னை பசிக்கலைன்னா விடு தூங்கலாம் வா அப்படின்னு சொன்னதும், சரி நான் போய் ரூமில் தூங்குறேன், நீ ஹாலில் என் கூட படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பொண்ணை சமாளித்து அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே சொல்லாமல் நைட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணன் 3 பேரும் ஹாலிலே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. நைட்டு முழுக்க அந்த பொண்ணு தூக்கத்தில் குழம்பிக்கிட்டே இருந்திருக்குது. ஏதோ குழம்புது, என்ன குழம்புதுன்னு அவங்க யாருக்குமே புரியலை. அழுகிறது, அப்பப்போ எந்திரிச்சு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டு நடந்திருக்குது. அடுத்த நாள் காலையில் கல்யாணியோட அப்பாவும் அண்ணனும் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. கல்யாணி நல்லா தூங்குறாங்க. 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. கல்யாணி 10 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமா எங்கேயோ அறக்க பறக்க கிளம்புற மாதிரியே வேக்கப் ஆகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து, என்னம்மா என்னாச்சு, இப்போ தான் எந்திரிச்சியா, சரி நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு எங்கே கிளம்பிட்டு இருக்கிற இவ்வளோ வேமா அப்படின்னா, மா இன்னைக்கு பரதநாட்டியம் கிளாஸுக்கு போகணும்லம்மா, முக்கியமான கிளாஸ்மா, இல்லை நான் உன் குருக்கிட்ட பேசிட்டேன், இன்றைக்கி நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க, நல்லா டேப்லெட்டை நல்லா சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டு படுத்து தூங்குங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா இவங்களும் வேக்கப் ஆகிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் ஆர்கியூ போயிருக்குது. அதுக்கப்புறமா இவங்களே சரி அம்மா சொல்கிறாங்க ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு வேக்கப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா பால் கொடுக்குறாங்க. எப்பயுமே இவங்களுக்கு அவங்க அம்மா ஒரு கண்ணாடி கிளாஸ், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸில் இவங்களுக்கு பால் கொடுப்பாங்களாம். அந்த பாலை வாங்கி கல்யாணி குடிச்சிட்டு இருக்கும்போதே கல்யாணியோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு கல்யாணி உனக்கு, நேற்று நைட்டு எதனால் அழுத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, என்னம்மா பேசுகிற, நான் எப்போ அழுதேன், நான் நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான் சம்மந்தமே இல்லாமல் என் மேலே தண்ணியை ஊற்றி எழுப்பி விட்டீங்க, ஓகேம்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபேஸே சரியில்லை. ஆமாம் கல்யாணி உனக்கும் கார்த்திக்கும் எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்தி யாருன்னா கல்யாணியோட லவ்வராங்க. அவங்க வீட்டுக்கே தெரியுமா, அவங்க மாமா பையனை தான் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்குது. அவங்க 2 பேரோட வீட்டுக்குமே தெரியுமா. இல்லையே, ஏமா அப்படி கேட்குற, இல்லை உனக்கு அவனுக்கு எதனா பிரச்சனையா, சண்டையா, இல்லை அவன் எதனா உன்னை திட்டினானா, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தாம்மா. இல்லையேம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லையே, ஏன் இந்த மாதிரி கேட்குற, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட மூஞ்சி மறுபடியும் சரியில்லைங்க. இப்போ கல்யாணி ஒரு கட்டத்துக்கு மேலே சரி எதுக்கோ கேட்குறாங்க போல், எதுக்கு கேட்குறாங்க அதெல்லாம் ஆர்கியூ பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ரூம்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமாங்க. கல்யாணி அவங்களோட லவ்வர்கிட்ட கார்த்திக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நைட்டு பேசுவாங்களாம். ரூம் டோர் வந்து லாக்கில் இருக்காது.
நார்மலாக அவங்க பாட்டுக்கு உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க, பெட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போது கல்யாணிக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்களோட ரெஸ்ட் ரூம் அட்டாச் பாத்ரூம், அவங்க ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமை லாக் வெளியே பண்ணியிருக்கிறாங்க. வெளியே போட்டு தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குதுங்க. லவ்வர்கிட்ட பேசுகிற ஒரு ஆர்வத்தில் அவங்களுமே அந்த சத்தத்தை கவனிக்கலைங்க. இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர், இவங்க சைடு கண்ணில் தெரியுது, யாரோ ஒருத்தர் பாத்ரூம்குள்ளே இருந்து எட்டி எட்டி பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருந்தவங்க ஒரு நிமிஷம் கார்த்திக்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ ஒருத்தர் அங்கனுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ பாத்ரூம்லேருந்து இப்போ எட்டி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எட்டி பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு உள்ளே போயிட்டேன்னா இதே மாதிரி தான் 4-5 தடவை நடந்திருக்குது. அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோனை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மறைஞ்சிருக்குது. அந்த இடத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க எட்டி பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் கல்யாணிக்கு ஒன்று தோணுது, என்னடா இது, இப்போது இந்த பாத்ரூம் டோரை வந்து நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம், லாக் பண்ணிட்டு தானே வந்தோம். கார்த்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ரூம்குள்ளே வரும்போது டோரை லாக் பண்ணேன்ல, நீ மெயின் டோரை லாக் பண்ண மாட்டேடி. இல்லைப்பா, நான் பாத்ரூம் டோரை லாக் பண்ணல. ஆமாம், லாக் பண்ணேன், என்கிட்ட கூட சொன்னியே இது இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து அது ஓப்பனில் இருக்குது. என்னப்பா சொல்கிற? ஒருவேளை என்னன்னு தெரியலையே. என்னன்னா இப்போ இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணி அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேபிள் இருக்குமாங்க. அந்த டேபிள் மேலே துணிகள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அதில் கருப்பு துணி, இவங்க அம்மாவோட கருப்பு சேலைலாம் இருக்குதான். கருப்பு சேலை, இந்த கருப்பு துணி தான் வந்து காற்றுல ஒரு மாதிரி ஆடி அந்த இடத்துல பிளாக்காக எதனா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சிருக்குமா. டக்குன்னு இவங்க இங்கிட்ட திரும்பி எந்திரிக்கும் போது டோரு பார்த்தா லாக்கில் இருக்குதாங்க. நல்லா தெரியும் கல்யாணிக்கு. இப்போ தான் அவங்க ஆள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, டோர் ஓப்பனில் இருக்குது, நான் டோரை லாக் பண்ணிட்டு தானே வந்தேன், ஏன் ஓப்பனில் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 2 செகண்டில் திரும்பிட்டு இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள டோர் வந்து லாக்கில் இருக்குது. ஆனால் டோர் வெளியே லாக்ல இல்ல, உள்ள போய் யாரோ லாக் பண்ணிருக்காங்க. இவங்க வேமா ஓடி போய் போனை கட் பண்ணிட்டு வேமா ஓடி போய் டோரை அழுத்தி இருக்கிறாங்க. உள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மீன்ஸ் யாரோ ஒருத்தவங்க உள்ள லாக் பண்ணிருக்காங்க. இவங்க அழுத்தி திறந்து பார்த்துருக்காங்க, கதவு திறக்கவே இல்லை. ஒருவேளை இவங்க போன் பேசிட்டு இருக்கும் போது கல்யாணியோட அம்மா உள்ள வந்திருப்பாங்களோ. கல்யாணியோட அம்மா இந்த பாத்ரூமை ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா எப்போ வந்தாங்க, அவங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்குமே. அவ்வளோ மும்மரமாவா நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில். சரி ஓகே, கூட்டு பாப்போன்னு சொல்லிட்டு அம்மா வெளியே வாங்கம்மான்னு கூப்பிட்டு இருக்குமா அவங்க அம்மா டோரை ஓப்பன் பண்ணிட்டு, மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இன்னும் கொஞ்சம் துணிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு மடிச்சு வைக்கிறதுக்கு. மா என்னம்மா நீ இங்கேருந்து வர, அப்போ உள்ள பாத்ரூமில் யார் இருக்கா, பாத்ரூமில் யார் இருக்காவா, நான் இப்போ தாண்டி வரேன், என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருக்குது. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லும்போது இவங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா யாருமே இல்லை. நான் கூட இந்த சேலை தான் சொல்லி எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா பயந்துக்கிட்டே வலியுறுறி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. கல்யாணிக்கு எதுவுமே தப்பா படலைங்க. மா நீ பெரிய ஸ்ட்ராங் லேடி போலையே, பயங்கரமான லேடிமா நீ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அவங்க அம்மா பயத்தில் இருக்கிறாங்க, கல்யாணி அப்படியே விட்டுறாங்க. காரணம் கார்த்திகிட்ட ஃபோன் போட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு அந்த லவ் மூட்லேயே இருந்தனால அவங்களுக்கு இது பெருசாக தெரிலங்க. இப்போ கல்யாணியோட அம்மா முகம் ஒரு மாதிரி பயந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. ஸோ கல்யாணி கேட்குறாங்க, ஏமா காமெடி பண்ணுறேன் அதுக்கும் சிரிக்க மாட்டேற, நேற்றுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் நீ இருக்கிற, அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு, என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் ரூம்குள்ளேயே இருக்கிற, வா வெளியே வா, என் கூட வேலை செய்யி, அப்படி இல்லைன்னா டிவி பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக திட்டி இருக்கிறாங்க. மா இப்போ நான் என்ன தப்பாக பேசிட்டேன், எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற, அதெல்லாம் வர முடியாது, என்னால் நான் அந்த ரூமில் தான் இருக்க போகிறேன், நான் கார்த்திகிட்ட தான் பேச போகிறேன், நீ முதல்ல வெளியே போன்னு சொல்லிட்டு ஹார்ஷாக பேசி அவங்க அம்மா வெளியே அனுப்பிட்டு கார்த்திகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா கைப்பட பாத்ரூமை மூடிட்டு போயிருக்கிறாங்க, வெளியே லாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ மெயின் டோருமே லாக்ல இல்லை, வெளியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க லவ்வர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் போயிருக்குமாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவருமே எதனா இல்யூஷனாக இருக்கும்டி, நீ வந்து கற்பனை உலகத்தில் வாழாத, பேய் படங்கள்லாம் பார்க்குறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குதுங்க. உடன் டோர் தான் போட்டிருக்கிறாங்க, ஓப்பன் ஆகுது. இவங்க பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கலை. பேசுகிற மூடில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போய் லாக் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க டோரை. மறுபடியும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்படியே ஒரு 2-3 தடவை லாக் ஓப்பன் ஆகுது, போய் இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரதை வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் விட்டுடுறாங்க, ஓப்பன்லேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக கல்யாணி ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் கல்யாணிக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதே டிரான்ஸ்பரண்டான கிளாஸில். இப்போது பாலை கொடுத்துட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கல்யாணிக்கு ஏதோ ஒன்று தோணுதுங்க. அதாவது இந்த ரூமில் யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்டிங்ஸ் இருக்குங்க, பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னா
டக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா அங்கே யாராச்சும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ கல்யாணிக்கும் தோணுது. பால் குடிச்சு முடிச்சுட்டு டம்ளர் அங்கே வச்சுட்டு படுத்துருக்குறாங்க. இந்த கண்ணாடி டம்ளர் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே. அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு உருவம், பாத்ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது, ஏதோ ஒரு உருவம் அந்த பாத்ரூம்குள்ளே நிற்கிது. லிட்ரலி இவங்களுக்கு தெரியுது, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த கிளாஸ் வழியாக தான் இவங்க பார்க்குறாங்க. அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. கல்யாணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்க கொஞ்சம் ரொம்பவே பயந்த சுபாவம் உடையவங்க தான். ஏன்னா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டும் போதும் இவங்க எவ்வளவு பயந்தாங்கிறத அவங்க அனுப்பின மெசேஜ்ல நமக்கு தெரிஞ்சது. அப்படி பயப்படுறவங்க அவங்க அம்மா கிட்ட ஈகோ பார்க்கலாமா? இப்போ அந்த கிளாஸ் வழியா பார்க்குற அந்த உருவம் ஒரு ஷேடோ மட்டும் கிடையாதுங்க. அதாவது ஒரு கருப்பு புகையா தான் இருந்திருக்குது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருவத்துக்கு வந்துருக்குதுங்க. இறந்து போன ஒரு உடம்பு எப்படி இருக்கும், லைக் இவங்க அழுகும் போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க அண்ணன் சொல்லி தான் இவங்களுக்கே தெரியும் அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது. அதே மாதிரி ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம், நிறைய முடி வச்சுக்கிட்டு நெக்லலாம் வந்து பிளாக் மார்க்காங்க, ஃபுல்லா பிளாக் மார்க்கா, ஒரு மாதிரி கோரமா இருந்திருக்குது பாக்குறதுக்கே. டாய்லெட்ல இருந்து வெளியே வருதாங்க அப்படியே. அது இந்த கிளாஸ்ல தெரியுது அந்த பொண்ணுக்கு. உயிரே போச்சாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம செத்துட்டோன்னு நினைச்சிருச்சான் பொண்ணு. இந்த நேரத்தில் இவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸருங்கிறனால சின்ன வயசுல இருந்தே இவங்க சிவன் பக்தையாங்க. அதாவது நடராஜர் சிலை இருக்கு இல்லையா, நடராஜர் தான் ரொம்ப மனசார வேண்டுறது கும்பிட்றது எல்லாமே அவரை தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை மனசுல நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பியரன்ஸ் வந்து போயிருச்சாங்க. அதாவது அந்த பேய் வந்து மறைஞ்சிருச்சான், அந்த உருவமே மறைஞ்சிருச்சான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எந்திரிச்சு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு ஓட போனவங்க கால் தவறி இந்த டேபிளில் இடித்து இவங்க குடிச்சிட்டு வச்சாங்க இல்லையா கிளாஸு, அது கீழே விழுந்து உடஞ்சி அது மேலே இவங்க விழுந்து வயிற்றில் அந்த கிளாஸ் குத்தி கையில் காலெல்லாம் கிழிச்சு அந்த ரூம் முழுக்க பிளட்டு, ரத்தம்.